இந்த வாரம் சந்திரன் ரிஷப ராசியிலிருந்து சிம்ம ராசி வரை சஞ்சரிக்கிறார். பங்குனி உத்திரம் நெருங்கும் வேளை என்பதால் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த வாரமாக இது அமையும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் என்றாலும் பேச்சில் நிதானம் தேவைப்படும் வாரம் இது. மேஷம். இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் நிதி நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக அமைகிறது. சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் அருளால் சில சவால்களை நீங்கள் எளிதாக கடப்பீர்கள். வழக்கமான உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். உடல் பருமன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உங்கள் முடிவுகளை மற்றவர் மீது திணிக்க வேண்டாம். பொறுமை காப்பது உறவுகளை பலப்படுத்தும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமான். பரிகாரம்: தினமும் 27 முறை ஓம் பௌமே நம என்று உச்சரிக்கவும். ரிஷபம். உடல் நலம் மேன்மையடையும் ஒரு அற்புதமான வாரம் இது. எனினும் நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ராசி அதிபதியின் பலத்தால் பெரிய நோய்கள் ஏதுமின்றி உற்சாகமாக இருப்பீர்கள். பங்குச்சந்தை மற்றும் சூதாட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். பெரும் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. பழைய நினைவுகள் மற்றும் புகைப்படங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. பரிகாரம்: ஓம் சுக்ரே நமக என்ற மந்திரத்தை தினமும் 24 முறை உச்சரிக்கவும். மிதுனம். உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் காணும் வாரம் இது. அதே சமயம் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஜீரண மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் வீண் செலவுகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துங்கள். நேரத்திற்கு வீடு திரும்புவது குடும்பத்தில் அமைதியை தரும். மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் தீவிரமாக பங்கேற்று நற்பெயர் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம்: ஓம் புத்தாய நம என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும். கடகம். இந்த வாரம் உங்களுக்கு கூடுதல் நேரம் கிடைக்கும். உங்கள் பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்தி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். ராகு 8 இருப்பதால் தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். கவனமாக இருக்கவும். அரசு ரீதியான பண சிக்கல்கள் தீரும். பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. வேலையை ஒத்தி போடுவதை தவிர்த்தால் மூத்த அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறலாம். குறைந்த முயற்சியில் அதிக மதிப்பெண்கள் பெறும் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வழிபட வேண்டிய தெய்வம் சந்திர பகவான் மற்றும் பார்வதி தேவி. பரிகாரம்: ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை உச்சரிக்கவும். சிம்மம். நிதிநிலை மேம்படும் ஒரு நல்ல வாரம். யோகா மற்றும் தியானம் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். வீட்டு தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்வீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் உள்ள வீட்டு வேலைகளை உடனே முடிக்கவும். இல்லையில் கண்டனத்திற்கு ஆளாவீர்கள். சக ஊழியர்களின் சூழ்ச்சியால் துரோகம் ஏற்படலாம். விழிப்புடன் இருக்கவும். உயர்கல்வி மாணவர்களுக்கு வாரம் முழுவதும் சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம்: ஓம் பாஸ்கராய நமக என்று தினமும் 19 முறை உச்சரிக்கவும். கன்னி. படைப்பாற்றல் மிக்க வாரம். நிதி நன்மைகள் உங்களை வந்து சேரும். ஆனால் பயணங்களில் கவனம் தேவை. ஓட்டுநர்கள் வண்டி ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதிய யோசனைகள் மூலம் லாபம் ஈட்டுவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகும்.
உறவினர்களுடனான விரிசல் நீங்கி உறவுகள் புதுப்பிக்கப்படும். வேலை தொடர்பான பயணங்களில் ஆவணங்களை சரிபார்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹயக்ரீவர். பரிகாரம்: நாராயணியம் என்ற பழங்கால உரையை தினமும் பாராயணம் செய்யுங்கள். துலாம். சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரம் இது. கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உங்கள் விசித்திரமான நடத்தையால் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளவும். நிதிநிலை முன்னேற்றமடையும். யாருக்கும் பணம் கடன் கொடுக்க வேண்டாம். அலுவலகத்தில் உங்களின் திட்டங்களில் மற்றவர்கள் தலையிட வாய்ப்புண்டு. போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். பரிகாரம்: ஓம் பைரவாய நமக என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை உச்சரிக்கவும். விருச்சிகம். உடல்நல மாற்றங்கள் நேர்மறையாக இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்பும் உங்கள் கனவு நனவாகும் காலம் இது. கடன் கொடுத்தவர்கள் தேடி வரலாம். நிதி நிர்வாகத்தில் விழிப்புடன் இருக்கவும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபமும் கௌரவமும் கிடைக்கும். கடினமான பாடங்களை கூட விடாமுயற்சியால் படித்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வழிபட வேண்டிய தெய்வம் அங்காரகன். பரிகாரம்: ஓம் பௌமே நம என்று தினமும் 19 முறை உச்சரிக்கவும். தனுசு. இந்த வாரம் சற்று உணர்ச்சிவசப்படக்கூடிய சூழல் நிலவும். நிதானம் அவசியம். மது அருந்துவதையும் வேகமாக வாகனம் ஓட்டுவதையும் தவிர்க்கவும். குடும்ப சுப காரியங்களால் அதிக செலவுகள் ஏற்படும். மன அழுத்தம் கூடும். சிறந்த பகுப்பாய்வு திறன்களால் உங்கள் தொழில் முன்னேற்றமடையும். சோம்பலை விட்டு விலகினால் மட்டுமே மாணவர்கள் வெற்றியை எட்ட முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி. பரிகாரம்: சனிக்கிழமை ஒரு ஏழை பிராமணருக்கு உணவு தானம் செய்யுங்கள். மகரம். இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுவீர்கள். முதலீடு செய்ய இதுவே மிகச்சிறந்த வாரமாகும். தங்கம் அல்லது நிலத்தில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் பெரும் லாபத்தை தரும். தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். இல்லையில் பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்பதால் சமூக அந்தஸ்து உயரும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அல்லது அடர் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்: ஓம் சிவ ஓம் சிவ ஓம் என்று தினமும் 11 முறை உச்சரிக்கவும். கும்பம். தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்களை காணப்போகும் ஒரு வெற்றிகரமான வாரம். பலவீனத்தை தவிர்க்க சத்தான உணவுகளை உண்ணுங்கள். நடைப்பயிற்சி அவசியம். பணத்தை பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். பெற்றோரின் ஆலோசனையை கேட்கவும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளின் உதவி உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 8. வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். பரிகாரம்: ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 44 முறை உச்சரிக்கவும். மீனம். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வாரம் இது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொள்வது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சுப செலவுகளால் நிதிநிலை சற்று தடுமாறலாம். மன அழுத்தத்தை தவிர்க்கவும். குடும்ப பிரச்சனைகளை வெளிநபரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களின் ரகசிய திறமைகளை வெளிப்படுத்த இது நல்ல நேரம். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண் 3. வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குருவுக்கு ஹோமம் அல்லது தீபமேற்றி வழிபடவும்.